Hello guys, welcome back to my channel. இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடியது டைமர் 0ல 8-பிட் மோட நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணனும் அப்படிங்கறது தான். நீங்க லாஸ்டா நான் ஒரு வீடியோ போட்டேன். அத வந்து டைமர் 0 தான். ஆனா அது 16 போர்டு ஆட் பண்ண வச்சிருந்தேன். பட் இப்போ நாம பண்ண போறது 8-பிட் மோட். பட் நான் அந்த டைமர் பத்தின சரியான புரிதலுக்காக நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல 2 வீடியோ இருக்கு. நீங்க பிளேலிஸ்ட்ல 805 னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த டைமர் பத்தின வீடியோ இருக்கும். சரியா அந்த 3 வீடியோ பாருங்க. பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. பட் இன்னைக்கு இந்த 8-பிட் டைமருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா போன வீடியோல இருந்து நான் ப்ரோக்ராமை தான் நான் யூட்டிலைஸ் பண்ணிருக்கேன். ஓகே. நீங்க போன வீடியோல பாத்தீங்கன்னா டி மோட்ல வந்து 01 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி வச்சிருப்போம். ஓகே. ஸோ ஃபர்தராக டைமர் லோ ஈக்குவல் டு 0x00 கொடுத்துருப்போம். இந்த ஒயில் ஆஃப் ஒன்னெல்லாம் நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேயா. தென் டைமர் ஆன் பண்ணுவேன். டைமர் ஃப்ளாக் நான் வந்து செக் பண்ணுறேன். டைமர் ரன் பண்ணுறேன். டைமர் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளாக் செட் ஆச்சு அப்படின்னா நான் டைமரை ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ளாகை கிளியர் பண்ணேன். ஸோ இதை வந்து நான் 16-பிட் மோடாக யூஸ் பண்ணேன். ஒருவேளை நீங்கள் இந்த 16-பிட்டுக்கு பதிலாக 8-பிட் ஆக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? 8-பிட் ஆக்கணும் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் டேரெக்டாக டி மோட் ரேஸில் 0x02 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 02 எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் 8-பிட் மோடாக இருக்குன்னா இந்த M1ல் வந்து நீங்கள் 1 கொடுக்கணும், M0வை 0 ஆக்கணும். நீங்கள் 16-பிட்னா இந்த M0 வந்து 1 ஆக்கியிருப்பீங்க. ஆனால் இங்கே அது சேஞ்சாக பண்ணணும். M0வை 0 ஆக்கணும், M1னை 1 ஆக்கணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைமர், அதுவும் டைமர் 0 8-பிட் டைமராக ஆக்ட் ஆகும். ஒருவேளை உங்கள் அப்ளிகேஷனில் எனக்கு டைமர் 0 எல்லாம் தேவையே கிடையாது, சாரி எனக்கு டைமர் 0 தேவை, டைமர் 1மே தேவை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டா போதும். இந்த இடத்துல நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 0001 அப்போ 1 0010 102. அப்போ நீங்கள் டி மோடில் எப்போ 0x12 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக டைமர் 1 வந்து 16-பிட் டைமராக ஒர்க் ஆகும், டைமர் 0 வந்து 8-பிட் டைமராக ஒர்க் ஆகும். ஓகேயா. இல்லை எனக்கு ரெண்டுமே 8-பிட் வேணும் அப்படின்னா நீங்கள் 22 கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேயா. அது உங்கள் அப்ளிகேஷனை பொறுத்தது. ஓகே. சரி, இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு வந்துடுவோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டைமர் ஹையில் வந்து CD அப்படின்னு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு CD அப்படின்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நீங்கள் கான்செப்ட் படி வாங்க. நீங்கள் டைமர் மோடுக்கு 02 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம 02 தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அது இப்படி தான் வந்துச்சு. ஓகே. கேட்டுக்கு 0, கவுண்டர் பார் டைமருக்கு 0, M1க்கு 0, M0க்கு 0, இதுக்கு 0, இதுக்கு 0, 10. ஓகே. ஸோ 02ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டைமர் லோவில் நான் 0 வச்சுருக்கேன். டைமர் ஹையில் நான் சிடின்னு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. தென் இப்போ நான் ஒயில் ஆஃப் ஒன் நான் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக இந்த ஒயில் ஆஃப் ஒன் அப்படின்னா இதை வந்து ஆட்டோ ரீலோட் மோடுன்னு சொல்கிறதுனால நான் நீங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ ஒயில் ஆஃப் ஒன் இதுதான் நம்ம டாஸ்க்கு, அதாவது இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். ஓகே. ஓகே. சரி, நான் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் டைமரை ஆன் பண்ணுறேன். டைமரை ஆன் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா டைமர் லோவில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறது 00, டைமர் ஹையில் CD. இந்த CDக்கு அப்புறமா இந்த 00 டைமர் லோவில் 00 இருக்குல்ல, இது 01, 02, 03, 04 அப்படி வந்து எது வரைக்கும் வரும்? FF வரைக்கும் வரும். FF வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃப்ளாக் செட் ஆகும். ஓகே. FFக்கு அடுத்ததா ஃப்ளாக். அந்த ஃப்ளாகை தான் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே செக் பண்ணுறோம். ஃப்ளாக் செட் ஆச்சுன்னா டைமரை ஸ்டாப் பண்ணுறோம், ஃப்ளாகை கிளியர் பண்ணுறோம். ஃப்ளாகை கிளியர் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் டைமரை நான் ஆன் பண்ணேன். டைமரை ஆன் பண்ணும்போது உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இங்கே வந்து FF தானே இருக்குது. FFக்கு அடுத்தது உண்மையாக என்ன ஆகணும்? இது வந்து CE ஆகணும். அதாவது டைமர் ஹை வந்து CE ஆகணும், டைமர் லோ வந்து 00 ஆகணும். ஏன்னா FFக்கு அடுத்ததாக டெஃபினட்டாக 00 தான், CDக்கு அடுத்தது டெஃபினட்டாக CE தான். ஆனால் உண்மையிலே இப்படி நடக்காது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்னா டைமர் ஹை வந்து CDயாக தான் இருக்கும், டைமர் லோவும் 00க்கு பதிலாக CD ஆயிரும். என்னன்னா நீங்கள் இந்த டைமை மட்டும் புரிஞ்சுக்கணும். காப்பி டைமர் ஹையில் இருக்கக்கூடிய வேல்யூவை டைமர் லோவுக்கு காப்பி ஆகும். ஓகே. டைமர் ஹையில் இருக்கக்கூடிய வேல்யூவை டைமர் லோவுக்கு காப்பி ஆகி சிடிலேருந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். எப்படி? வெயிட். CD அடுத்தது CD CE அடுத்தது
CDCF. அடுத்தது CDD0. ஸோ CD அதாவது டைமர் ஹை எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஆனால் டைமர் லோ மட்டும் இந்த டைமர் ஹையில் உள்ள வேல்யூலேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும்? CDFF வரைக்கும். இந்த FF வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு ஃப்ளாகு செட் ஆகும். ஃப்ளாகு செட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் CDலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகேயா? ஸோ இதனால தான் இதை ஆட்டோ ரீலோடு மோடுன்னு சொல்கிறோம். சரியா? இதை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி சிமுலேஷனில் ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் டீபக் மோடுக்கு போகிறேன். டீபக்கு போயாச்சு. இப்போ இது வந்து 13 பிட் டைமரில் இருக்குது. நான் இப்போ சிங்கிள் ஸ்டெப் கொடுக்குறேன். ஸோ டி மோடில் எப்போ 0x02 லோட் பண்ணுறனோ அப்போ அது 8 பிட்டாக மாறிடும். ஸோ 8 பிட் மோடாக மாறிடுச்சு. 02 கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், டைமர் லோவில் 0 தான், டைமர் ஹையில் CD. நான் டைமரை இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னு ஸ்டேட்டஸ் ரன் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் சிங்கிள் ஸ்டெப் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் மவுஸை ப்ரெஸ் பண்ணது பதிலாக F11 கொடுத்து பாருங்கள், ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், டைமர் லோ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போது FF வரும். FF வந்த உடனே ஓகே, FF வந்தாச்சு. FF வந்தோடனே ஃப்ளாக் செட் ஆகணும். அதே நேரம் என்ன ஆகணும்? மறுபடியும் 00 ஆகணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஃப்ளாக் செட் ஆச்சு. ஆனால் டைமர் லோ வந்து என்னாச்சு? டைமர் ஹையில் இருக்க CD தான் காப்பி ஆகி டைமர் லோக்கு போயிடுச்சு. ஓகேயா? அதுதான் ஆட்டோ ரீலோட் மோட். ஓகே, நான் என்னோடய ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணிட்டேன், டைமரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் ஸ்டாப் வந்துடுச்சா? இனி ஃப்ளாகை கிளியர் பண்ணுறேன். ஃப்ளாகை கிளியர் பண்ணிட்டேன்னா, ஆனால் டைமர் லோவை பாருங்கள், இப்போ இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்டில் அந்த CDலேருந்து FF வரை இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேயா? பார்த்தீங்களா, CDலேருந்து FF ஒரு குட்டி டிலே தான். ஓகேயா? டைமர் ஹை வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டைமர் லோ மட்டும் இந்த டைமர் ஹைலேருந்து காப்பி ஆகி இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ஆட்டோ ரீலோட் மோட். நீங்கள் யோசிக்கலாம், இது வந்து ரொம்ப குட்டி டிலேவாக இருக்குது, இந்த குட்டி டிலே யூஸ் பண்ணுவாங்களா? ஃபேக்டாக பார்த்தாச்சுன்னா, நான் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது வரைக்கும் இந்த டெவலப் பண்ணது வரைக்கும், ஓகே, நான் பண்ணது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த 8 பிட் மோடை வந்து சீரியல் கம்யூனிகேஷன் பர்பஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா சீரியல் கம்யூனிகேஷனில் பாட் ரேட்டுன்னு ஒரு கான்செப்ட் வந்து, அந்த கான்செப்ட்டுக்காக தான் இது வரைக்கும் நான் 8 பிட் மோடை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ சீரியல் கம்யூனிகேஷனுங்கிற ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் அதை பற்றி பார்த்துக்கலாம். பாட் ரேட்னா என்ன, அதோட கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறதுலாம். ஓகே, பட் எனக்கு என்னமோ இப்போ வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு டைமர் 0ல் 8 பிட் மோடு வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த ஆட்டோ ரீலோடு மோடை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.